ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 30+ ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேல் ஒன்லின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 8th 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 25,000 30,000 per மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு டார்கெட், இந்த டார்கெட் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா இந்த சேலரின்னு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த டார்கெட்டை நீங்கள் வந்து அந்த டெலிவரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த சேலரி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், மொபைல் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3 ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா பைக் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா LLR ஆச்சு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, LLR ஆச்சு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைலும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்குக்கான பெட்ரோல் அலவன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாகவே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. இந்த ஜாப்க்கான ஒர்க் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஏரியாலையும் கண்டிப்பாக வேகன்சி இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த HR கிட்ட நான் அதை கேட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து அந்த HR வந்து கால் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா HR கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் HR கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.